நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அபய் அதே மாதிரி காவியான்ற ஒரு ஜோடியை நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அபய் ஒரு நல்ல வேலையில இருக்காரு, அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கும். அவர் கிளம்பிட்டு இருக்கும் போது சாப்பிட்டு போங்க, பரோட்டா செஞ்சிருக்கேன், சூடா இருக்குன்ற மாதிரி மனைவி காவியா சொல்றாங்க. இந்த விஷயத்த காவியா சொன்னதுனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அது என்ன பிரச்சனைன்றதை இந்த கதையை முழுசா கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கதைகளை ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த கதை கொண்டு போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள வந்துடலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி அபய்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும்தான், பேரு சரோஜா தேவி அப்படின்றது. அம்மா தான் இவருக்காக பொண்ணெல்லாம் தேடி இருப்பாங்க. அப்படி பார்த்துதான் காவியாவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சோன்னா நிறைய இடத்த சேர்ந்து சுத்தி பார்த்திருப்பாங்க. சந்தோஷமா தான் ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்க. அபய பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபீஸ் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஓரளவுக்கு பொசிஷன் அடுத்த லெவலுக்கு போகணுன்ற மாதிரி நிறைய முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ப்ராஜெக்டோட பிரசன்டேஷன் இருக்கும். அந்த ப்ராஜெக்டை கேட்கறதுக்காக ஆளுங்க வந்தாங்கன்னா நம்ம சரியா பண்ணிட்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த ஆளுங்க இந்த நாள் வரதா சொல்லியிருக்காங்க. கரெக்டா அந்த நாள் அந்த டைம் போயிடணும். நம்ம அதுல எதுவும் சொதப்பல் பண்ணிடக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்காரு. இதை பத்தி காவியா கிட்டயும் சொல்றாரு. இந்த ப்ராஜெக்டை நான் ரொம்ப நம்பி இருக்கேன். இந்த நாள் அங்க இருந்து ஆளுங்க பாக்குறதா சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் கரெக்டா நான் ப்ராஜெக்டை மட்டும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா நான் அடுத்த லெவலுக்கு போயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கவலையே படாதீங்க, நீங்க நல்லபடியா பண்ணுவீங்க. இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா, நிச்சயமா நீங்க நல்லபடியா பண்ணுவீங்க. அதே மாதிரி அந்த பொசிஷனும் உங்களுக்கு ஏறுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரை நம்பிக்கையா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எப்போ வந்தாலும் சரி நம்ம சூப்பரா ஸ்கோர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுமே இந்த நாள் நாங்க வருவோம், இந்த நாள் உங்க ப்ராஜெக்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அதுக்காக பக்காவா ப்ரிப்பேர்லாம் பண்ணிடுறாரு. எல்லா விஷயத்தையும் முன்னாடி நாள் நைட்டே பண்ணி வச்சிடுறாரு. அதாவது எதெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ அதெல்லாம் ஞாபகமா இவர் வச்சிடுறாரு. காலையில எதையும் தேடுற மாதிரி வச்சு கூடாதுன்றது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. அம்மாவும் ஒய்ஃபும் காலையிலேயே கரெக்டா இவரை எழுப்பிடுறாங்க. இவருமே வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப இவர் கிளம்ப போகும்போது ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, எங்க நீங்க சாப்பிட்டு போயிடுங்க, அங்க போய் சாப்பிடுறதை விட நான் வீட்லயே பரோட்டா செஞ்சிருக்கேன், சுட சுட இருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா சாப்பிடலாம்னும் போது இவருக்கு ரெண்டு மனசா இருக்கு. போலாமா, ஏன்னா கேன்டீன்லயே சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாரு. சீக்கிரமா போலாம், கேன்டீன்லயே போய் சாப்பிட்டுக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாரு. ஒய்ஃப் சாப்பிட சொல்றாளே, சரி சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்காரு. சரி வைய சாப்பிடுறன்ற மாதிரி இவருமே சாப்பிடுறாரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சவரு ஈவினிங் ஒரு நல்ல செய்தியோட வரன்ற மாதிரி சந்தோஷமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மாமியார் சரோஜா தேவி இருக்காங்கல்ல, காவியா நீ இப்படி பண்ணிருக்க கூடாது காவியா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. காவியாக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்னத்த பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அவன் கிளம்ப போகும்போது நில்லுங்க சாப்பிட்டு போங்கன்னு நீ சொல்லியிருக்க கூடாதுமா, அது அபசகுணமா ஆயிடும், இந்த மாதிரிலாம் நீ பண்ணாது அப்படின்னும் போது, ஐயோ அத்தை அதெல்லாம் நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்ற மாதிரி காவியா சொல்றாங்க. அத்தையும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவருமே அந்த மீட்டிங்கை ரொம்ப நம்புறாரு பாத்தீங்களா, ஆளுங்க வந்தா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு பாத்தீங்களா. இப்ப இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஆளுங்க வருவாங்க, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணலான்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆளுங்க வர வழியிலேயே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டை சந்திச்சிருப்பாங்க. இங்க வர மாதிரி இருந்தவரு இன்னைக்கு எங்களால வர முடியாது, இன்னொரு நாள் பாத்துக்கலான்ற மாதிரி பிளானை கேன்சல் பண்ணிருப்பாங்க. இந்த தகவல் இவருக்கு தெரிய வந்தோன்னே இவர் உடஞ்சு போயிடுறாரு. ஏன்னா பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. எப்படியாவது வர அந்த மேனேஜரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பொசிஷன் ஏறும்ன்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாரு. இப்படி ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. அன்னைக்கு இவருக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. மத்த வேலை எல்லாம் இவர் பார்க்கணும்ல, ஆனா வேலையே இவருக்கு ஓட மாட்டேங்குது. அவரை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கிடலாம் நினைச்சோம், எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அபய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஈவினிங் டைம் இவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது, என்னாச்சு எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் ஆர்வமா கேட்கும் போது இவர் எதுவுமே பேசாம சோகமா போய் உட்கார்றாரு. இதை அம்மா சரோஜா தேவியும் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும் போது இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. வரதா இருந்தா அவங்களுக்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்ப வருவாங்கன்னு தெரியல, நான் கஷ்டப்பட்டு என்னோட ப்ராஜெக்ட பத்தின சினாப்சிஸ் எல்லாம் அனுப்பி வாங்க சார் என்ற மாதிரி ரொம்ப வற்புறுத்தி தான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன், அது வேஸ்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப சரோஜா தேவி என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் சொன்னலம்மா, நீ பண்ணதுனால தாமா இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே புரியாத மாதிரி என்னமா ஆச்சுன்னு கேட்கும் போது, காலையிலேயே இவகிட்ட சொன்ன, நீ கிளம்பி போய் கொஞ்ச நேரத்திலேயே இவகிட்ட சொன்ன, அதாவது நீ கிளம்பும் போது இவ நிறுத்தினால, நிறுத்தி சாப்பிட்டு போக சொன்னால, அப்படி பண்ணவே கூடாது, ஒருத்தங்க போகும்போது நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலே அந்த நடக்க போற விஷயம் தடங்கல் ஆயிடும், அபசகுணம் ஆயிடும், இவளால் தான் இப்படி நடந்துருச்சுன்ற மாதிரி சரோஜா தேவி கொஞ்சம் கோபமாவே பேசுறாங்க. ஏன்னா காலையில சாதாரணமா சொன்னவங்க இந்த இடத்துல கோபமாவே பேசுறாங்க.
காவியாக்குமே ரொம்ப கஷ்டமா போயிருது. ஐயோ நம்மளால இப்படி ஆயிருச்சா, அப்படி எப்படி நடக்கும், அது வந்து வேற ஏதோ சில காரணத்தினால இப்படி நடந்துருச்சு, நம்ம மேல பழிய போடுறாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இவங்க வந்து இப்ப பேச மாட்டாங்க. சரி அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம பேச வேணாம், நமக்கும் கஷ்டம் இருக்கு, அதை புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள் அதாவது போக போக வந்து வேலையிலே இவருக்கு ஏகப்பட்ட பிரஷர்லாம் வர ஆரம்பிக்குது. இவரு அடுத்த பொசிஷனுக்கு போலான்னு நினைச்சாரு பாத்தீங்களா, இப்ப வேலையில இவருக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதை நீங்க ஒழுங்கா முடிக்கல, அதை நீங்க ஒழுங்கா முடிக்கலன்ற மாதிரி பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து இவர் ராப்பகலா அந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணார்ல, இந்த வேலையில வந்து கொஞ்சம் வேலை எல்லாம் பெண்டிங் விட்டுருப்பாரு. ராப்பகலா பாக்குறதுனால வந்து சில தப்பியம் பண்ணிருப்பாரு. இதனால வந்து நிறைய இவருக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நீங்க உங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராயிட்டு இருக்கு, நீங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவோன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவருக்கு என்னமோ தொடர்ச்சியா வந்து ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தோணுது. இவரு மேல மிஸ்டேக் இருக்கு, ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, ஒய்ஃப் அப்படி பண்ணதுனால தான் அது நடந்துருச்சு, ஒய்ஃப்னால தான் இது நடக்குதா, ஒய்ஃப்னால தான் நம்மளுக்கு பதவி கொஞ்சம் கொஞ்சமா குறைய போதா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறது. இப்ப ஒய்ஃப் எப்பவுமே வந்து இவர் வேலை முடிச்சுட்டு வந்தோன்னே என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும் போது இவர் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. எல்லாம் ஒன்னால தான் வந்தது, நீ மட்டும் அன்னைக்கு என்ன தடுக்காம இருந்திருந்தனா எல்லாமே சரியா நடந்திருக்கும், இப்ப நான் அடுத்த லெவலுக்கு போயிருப்பேன், இப்ப இந்த லெவலை காப்பாத்திக்கிறதே போராட்டமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ற மாதிரி சொல்றாரு. இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரா, இதே மாதிரி மாமியாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என் பையன் இப்பெல்லாம் எவ்வளவு டென்ஷன் ஆகுறான் தெரியுமா, அதாவது அவனுக்கான பொசிஷன் கிடைக்காதது கூட இல்ல, இப்ப இந்த வேலையை தக்க வச்சுக்கிறதே பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீ பண்ணதுதான் அப்படின்ற மாதிரி பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டி ஒய்ஃப் அவர் வேலையை முடிச்சுட்டு வர வேலையில ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, இந்தாங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி சாப்பாடு வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் சாப்பாடையே தள்ளி விட்டுறாரு. எல்லாம் இதால் தான் வந்தது, அன்னைக்கு நான் சாப்பிடாம போயிருக்கணும், அன்னைக்கு நீ நில்லுங்கன்னு சொல்லும் போது கூட நான் கண்டுக்காம போயிருக்கணும், எல்லாம் ஒன்னால் தான் வந்ததுன்ற மாதிரி செம்ம கோவப்பட்டு பேசுறாரு. ஏன்னா மேனேஜர் அந்த அளவுக்கு இவருக்கு டோஸ் விட்டுருப்பாரு. இவரோட ஆபீஸ்ல இருக்க மேனேஜர் இருக்கார்ல, அந்த அளவுக்கு டோஸ் விட்டுருப்பாரு. அந்த கோவத்தெல்லாம் மனசுல வச்சிருக்கவரு ஒய்ஃப் கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல காவியா, நீ வெளியே போ அப்படின்ற மாதிரிலாம் வெளியே இழுத்துட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்னங்க இப்படி பண்றீங்க, நான் எங்கெங்க போவேன், தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி கெஞ்சி கேட்கறாங்க. இவர் ஏத்துக்கவே மாட்டாரு, பெரிய பிரச்சனை பண்றாரு. அக்கம் பக்கத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறாங்க. அம்மாவும் தடுக்கிறதுக்கு வரமாட்டாங்க. இவளால் தான் இப்படி ஆச்சு, இவ போகட்டும்ன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு அந்த சரோஜா தேவியும் வந்துடுறாங்க. இவருமே வந்து ஒய்ஃபை பிடிச்சி வெளியெல்லாம் தள்ளிட்டு இருக்காரு. ஒய்ஃப் ரொம்ப அழுகுறாங்க, வீட்டுல சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறாங்க. இவர் சேர்த்துக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல காவியாவும் சோகமா அங்க இருந்து எந்திரிச்சு பேரண்ட்ஸோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே நாட்கள் ஓடுது, 2 நாள் ஓடுது, 3 நாள் ஓடுது. பார்த்தா ஒய்ஃப் இல்லாம வீடே வந்து ஒரு மாதிரி வெறுமையா மாறின மாதிரி இருக்கு. அதே மாதிரி எல்லாமே அப்படி அப்படியே போட்டு வச்ச மாதிரி இருக்கு. சரோஜா தேவி வேலையை பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் சரோஜா தேவிக்கு வயசு ரொம்ப அதிகமாயிருச்சுல, அந்த அளவுக்கு வேலையெல்லாம் பண்ண முடியல. அப்படியே 2-3 நாள் ஓடிட்டு இருக்கு. இப்ப சரோஜா தேவி தான் இவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சாப்பாடு ரெடி பண்றதுல இருந்து எல்லாத்தையும் பண்றாங்க. அந்த அளவுக்கு ப்ராப்பரா பண்ண முடியல, லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இவர் மேற்கொண்டு மேனேஜர் கிட்ட நிறைய பேச்செல்லாம் வாங்குறாரு. அதே மாதிரி மேனேஜரை இவர் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த வேலையை விட்டும் தூக்கிடுறாரு. அதாவது ஒய்ஃப்னால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சோம், ஒய்ஃப் போனதுக்கு அப்புறமும் அதே தான் நடக்குது அப்படின்றது இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அப்படியே 10 நாள் 15 நாள்னு போக ஆரம்பிக்குது. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. சொல்ல போனா எல்லாமே மோசமா தான் போயிட்டு இருக்கு. ஒய்ஃப் இல்லாம எதுவுமே வந்து ஒரு கரெக்டா இருக்கவே மாட்டேங்குது. பேசாம ஒய்ஃபை போய் கூட்டு வந்துடலாமான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறது. அம்மா நான் அவளை போய் கூட்டு வரலான் இருக்கன்னும் போது எந்த முகத்தை வச்சுட்டு அவளை போய் கூப்பிடுவேன், அதே மாதிரி அவ மூஞ்சில நான் எப்படா முழிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. எனக்கும் அந்த விஷயம் உறுத்தலாதாமா இருக்கு. ஆனா அவ இல்லைன்னா வீடு வீடு மாதிரியே இல்ல, நான் கண்டிப்பா கூப்பிட்டு தான் போறேன்னு சொல்றாரு. சரி ஓகே போய் கூப்பிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே கூப்பிடுறதுக்காக வர்றாரு. ஆக்சுவலா இவ்வளவு நாளுமே காவியா எப்படி மெயின்டைன் பண்ணிருப்பாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து பேரண்ட்ஸ் வீட்ல போய் நீ இருந்துட்டு வா, அதாவது பக்கத்துல எல்லாம் நிறைய பேரை பார்க்கணும்னு சொன்னல, அவங்களெல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வான் தான் அனுப்பி வச்சிருக்கிறதா எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாங்க. இவர் சண்டை போட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி தானே அனுப்பி விட்டாரு. அது எல்லாத்தையும் இவங்க மறைச்சு இவர் சாதாரணமா தான் என்ன போக சொன்னாருன்ற மாதிரி தான் நம்ப வச்சிருப்பாங்க. அதனால வந்து அவங்களோட பேரண்ட்ஸுமே நல்ல விதமா தான் இவரை ட்ரீட் பண்றாங்க. வாங்க மாப்பிள்ள, என்ன பொண்ணை கூட்டு போறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சகஜமா பேசிட்டு இருக்காங்க. சோ இவன் நடந்த எந்த விஷயத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப 2 பேருமே கொஞ்சம் தள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது நான் தேவையில்லாம மத்த கோவத்தை உன்கிட்ட காமிச்சிட்டேன், அதாவது நான் வந்து சரியா பண்ணாம திட்டு வாங்கின எல்லா கோவத்தையும் உன் மேல காமிச்சிட்டேன். அம்மா என் மைண்டுக்குள்ள அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அபசகுணம் அபசகுணம்ன்றத ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதை வச்சு ஒன்ன திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. என் கூட வீட்டுக்கு வான்னு சொல்லும் போது இவங்க தயங்கிக்கிட்டே இருக்காங்க.
காவியா நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, திரும்பி வீட்டுக்கு வான்னு கூப்பிடும் போது ஒரே ஒரு கண்டிஷன் இது மட்டும் நீங்க வந்து சில நேரம் வரும்போது சொல்லணும், மத்தபடி வந்து நான் வரேன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்றத இப்ப நமக்கு தெளிவா காட்டல. அதாவது ஒரு கண்டிஷன் இதுக்கு மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் வரேன்னு சொல்றாங்க. இவருமே அந்த கண்டிஷன் ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா மாமியாருமே நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், தேவையில்லாம ஓவரா பண்ணிட்டோன்றது புரியுதுல்ல. வந்தோடனே வந்து சரோஜா தேவியை மன்னிப்பு கேட்கறாங்க, காவியாலாம் வந்து மன்னிச்சிடுறாங்க. அடுத்ததான் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, வேற வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணலான்ற மாதிரி நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒய்ஃபுமே கூட இருந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா எந்த வேலையும் செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு எந்த இடத்துலயுமே செட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி இவர் கொஞ்சம் விரக்தியா பேசிட்டு இருக்காரு. அப்ப ஒய்ஃப் காவியா இருக்காங்கல்ல, மஸ்டர்ட் ஆயில வந்து நீங்க தயாரிச்சு அதை விநியோகம் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா இப்ப அது கொஞ்சம் வளர்ந்துட்டு வர பிசினஸா இருக்கு, நீங்க அதை பண்ணி பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேணுமே, என்கிட்ட எது காசுன்ற மாதிரி சொல்லும் போது என் நகையை வச்சிடலாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம்னா நகையை வச்சு ஆரம்பிச்சா கரெக்டா தான் இருக்கும், கண்டிப்பா அந்த நகையெல்லாம் நீங்க சீக்கிரமா மீட்டு எடுத்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரிலாம் இவரை கொஞ்சம் பெருமைப்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவருக்குமே வந்து ஏதாவது பிசினஸ் தான் பண்ணணும், ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இல்ல, ஏதாவது பிசினஸ் பண்ணலாம். ஒய்ஃப் சொன்னதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் பண்ணல, நம்ம ஆரம்பிச்சா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிடலாம், சரியான டீலர்ஷிப் மட்டும் அமைஞ்சிட்டா நம்ம நல்லபடியா பிசினஸ் பண்ணிடலாம்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க சப்போர்ட்டோட இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இவங்களுக்கு பெருசா லாபம் கிடைக்கல, ஆனா போக போக இவங்களுக்கு லாபம் கிடைக்குது. அதே சமயம் அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் ட்ரை பண்றாங்க. அதாவது உடனே நகையை மீட்டு எடுக்கணும்னு நினைக்காம இல்ல பிசினஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், கிடைச்ச லாபத்தை வச்சு பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணலாம்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. ஒய்ஃப் சொல்றதுனால அதாவது இவர் வந்து கொஞ்சம் லாபம் கிடைச்சோன்னே ஒய்ஃபுக்கு நகையை மீட்டு தந்துடலான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. இல்லங்க, நகையை கூட அப்புறமா நம்ம மீட்டு எடுத்துக்கலாம், இன்னும் இதை டெவலப் பண்ணலாங்க, இன்னும் பெருசா இதை பண்ணலாங்க, உங்களோட ஐடியாலாம் இருக்குல்ல அதெல்லாம் இதுல நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து நிறைய பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இதை எக்ஸிக்யூட் பண்றாரு. இவங்களுக்குன்ற ஒரு பிராண்ட் அடையாளம் கிடைச்சிருது. இவங்களுதுப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்க. இப்ப நிறைய இடத்துக்கு வந்து இவங்க ப்ராடக்ட் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்க ரெடி பண்றாங்க பாத்தீங்களா, இந்த ப்ராடக்ட்டை நிறைய இடத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. சோ இவங்க பிசினஸ் ரொம்ப வேகமா வளருது. இவங்களோட வாழ்வாதாரம் இருக்கு பாத்தீங்களா, டக்கு டக்குன்னு முன்னேறுது. சரோஜா தேவி பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, எல்லாம் மருமகளால் தான் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல மருமகளை வந்து அபசகுணம்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, இப்ப மருமகளால் தான் இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா, வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் அதாவது பாக்குற எல்லார்கிட்டயும் இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஒய்ஃப் தான், ஏன்னா என்னோட ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தா, அவ வந்த நேரம் தான் இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணமா இருந்ததுன்ற மாதிரி பாக்குற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்றது தெரிய வருது. என்னன்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குன்னாங்கல்ல, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன நீங்க அபசகுணம்ன்ற மாதிரி சொன்னீங்க, உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பெரிய ஆளா மாறுவீங்க, நிச்சயமா மாறுவீங்க, அதுக்கு காரணம் உங்களோட உழைப்பு மட்டுமா தான் இருக்கும். ஆனா வந்து நீங்க அன்னைக்கு எல்லார்கிட்டயும் என்ன சொல்லணும்னா, என் ஒய்ஃப் வந்த நேரம், என் ஒய்ஃப் வந்ததுனால லக் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும், புரிஞ்சுதா, நீங்க மாத்தி பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருக்குமே அப்ப பெருசா நம்பிக்கை இல்ல, நம்ம லைஃப்ல ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், நம்ம இந்த லைஃப காப்பாத்திக்கிறதுக்கே முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கும், இவன் என்ன லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போனா சொல்லணும்னு சொல்றா, சரி சொல்றேன்ற மாதிரி இவர் ஏத்திருப்பாரு. அந்த விஷயத்த தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, எல்லார்கிட்டயும் இவர் சொல்லிட்டு இருக்காருல்ல, என் ஒய்ஃப்னால தான், என் ஒய்ஃப் வந்த நேரம் தான், லக்குனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. இப்படி நிறைய பேர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது உங்க உழைப்புனால தான் நீங்க இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க, நான் கொடுத்த ஐடியானால அதெல்லாம் கிடையாது, நான் வந்த நேரத்தினாலலாம் கிடையாது, உங்க உழைப்புனால மட்டும்தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. சோ ஒருத்தரால வந்து லக் அடிச்சிருச்சு, அவங்களால நல்லது நடந்துருச்சுனோ நடக்காது, ஒருத்தரால அபசகுணம் நடந்துருச்சுன்றதும் நடக்காது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஒய்ஃப் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ண வச்சிருக்கான்றது இவருக்குமே தெரியுது. இவருமே ஸ்மைல் பண்ணிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே ஹாப்பியா ஒரு லைஃப வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாண்டி இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு வீடியோ மூலியமா நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.